அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா, பொது தமிழில் பார்த்திங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா? இன்றைக்கியோடய நம்ம பார்த்தீங்கன்னா 3300 வினாக்கள் முடிக்க போகிறோம். மொத்தம் நம்ம 4200 வினாக்கள் பார்க்கலாம்னு இருக்கோம் சரிங்களா? 100 வினாக்களும் ஆன்சர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் 100 வினாக்களுக்கும் ஆன்சர் சொல்லிவிட்டு அடுத்த பார்த்தா கடைசியாக 100க்கு எத்தனை வினாக்கள் சரியாக விடையளித்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? தொடர்ச்சியாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரு வினைகள் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இரத்தல் இருக்காங்க சரிங்களா? இப்போ பாருங்களேன், இரத்தல் இந்த இரத்தல் அப்போ பாருங்களேன், இந்த இரத்தல் பார்த்தீங்கன்னா இந்த இரத்தல் சரிங்களா? இறப்பு அப்போ பார்த்தீங்கன்னா இது எனது மரணம் வரணும் சரிங்களா? அடுத்தால இது இந்த இரத்தல்னால் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கையேந்தித்தல் தானே வரும். அப்போ ஆன்சர் சி சரிங்களா? அடுத்தா பாருங்கள், அடுத்த பொருள் வேறுபாடு இறங்குன்னு இருக்காங்க சரிங்களா? இது நம்ம பாருங்களேன், இறங்கியது சரிங்களா? நம்ம சொல்லுவோம்மா இறங்கியது அப்படின்னா இறங்கு, கீழே இறங்கு நம்ம சொல்லுவோம். அது இறங்குனா இறக்கம் சொல்லுவோம்மா, இறக்கத்துக்கு தான் அந்த இறக்கத்தில் இறங்குன்னு வருமா? அப்போ பார்த்தீங்கன்னா கருணை காட்டு கீழே வா, கரெக்டா? அவ்வளோதான். சொற்களை ஒழுங்குபடுத்துக்க. இதில் பாருங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். ஏ பாருங்கள், வறியவருக்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல். ஆப்ஷன் பி பாருங்கள், உதவி செய்தல் என்பது இல்வாழ்வு வறியவருக்கு. ஆப்ஷன் சி, உதவி வறியவருக்கு என்பது செய்தல் இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். அப்போ எது ஆன்சர் 3 தான் கரெக்டாக, டி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சொற்கள் ஒழுங்கு சொற்றோடு கேட்டுங்க. சரியான சொற்றோடு கேட்டுட்டு மொழியின் உயிர்நடையாக விளங்குவது பேச்சு மொழியே. அப்போது பார்த்தீங்கன்னா இது தான் அக்யூரேட்டாக இருக்குது சரிங்களா? அதுதான் பாருங்களேன், 5ஆவது கொஸ்டின் சொற்கள் ஒழுங்குபடுத்துங்கன்னு கொடுத்துருங்க. உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும், உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும், உலகம் வாழட்டும் தமிழ்மொழி உள்ளவரையும், உலகம் வாழட்டும் உள்ளவரையும். அப்போ பாருங்களேன், இதுதான் கரெக்டாக இருக்குது, பி தான் கரெக்டாக இருக்குது. அதான் அகரவரிசை கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வரும், அன்பு தான் வரணும். ஸோ அதை வச்சு எடுத்தாலும் சி தான் சரிங்களா? தான் வரணும் ஃபஸ்ட்டு. அது அகரவரிசை கொடுத்துருங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து, இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரணும் சரிங்களா? அப்போ பார்த்தோன்னா தூ தான் வரணும். துறைமுகம் தேசியம் கரெக்டாக தான் இருக்குது. அதை பாருங்கள், இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இட்டு இந்து, அதெல்லாம் இப்போ இம்மு வரணும். ஸோ போய் இந்துக்கு அப்புறம் தான் இம்மு வரணும். ஸோ அதனால் ஆன்சர் பி சரிங்களா? அதெல்லாம் தான் அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அகரவரிசையில் பாருங்களேன், பா வரிசையில் பாரதம் தான் வரணும். அடுத்த பாருங்கள் பா அதை பா பி பி பூ பூ. அப்போ பார்த்தா புதுமை தான் வரணும் ரெண்டாவது. அப்போ பார்த்தோன்னா ஆன்சர் பி சரிங்களா? மகிழ் என்னும் வேறு சொல்லும் வினையாளன் பேர் கேட்டிருக்காங்க. மகிழ்ச்சியா, மகிழ்ந்தலா, மகிழ்ந்தோரா, மகிழ்ந்தாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், மகிழ்ந்தோர் சரிங்களா? அடுத்த பாருங்கள், பின்வரும் வேறு சொல்லும் வினையாளன் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுனா உண்ண, உண்ணுதல், உண்கின்றவன், உண்டன் இருக்காங்க. அப்போ வினையாளன் பேர் என்னது, உண்கின்றவன் சரிங்களா? அதை பொறித்த வேறு சொல்லி எழுதுன்னு கூட்டிட்டு பொறித்த, பொறி, பொறிக்கப்பட்ட, பொறிக்கப்பட்டுன்னு இருக்காங்க. அப்போ பொறித்த என்பது வேறு சொல்லி என்னது, பொறி சரிங்களா? வேறு சொல்லின் தொல் பேர் எழுதுன்னு கொடுத்துட்டு நட, அதோட பார்த்தா தொழில் பேர் கேட்டுங்க. நடத்தல், நடக்கின்றது, நடவு, நடவாமைன்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள், நட என்னும் வேறு சொல்லின் தொழில் பேர் என்ன வரும், நடத்தல் சரிங்களா? வினைமுற்றுக்குரிய வேறு சொல் கேட்டிருக்காங்க. தருகின்றனர் என்ற ஒரு வினைமுற்றை கொடுத்துட்டு அதுக்குள்ளே வேறு சொல் கொடுத்துருக்காங்க. தந்து, தா, தரு, தாதுன்னு இருக்காங்க. அப்போ என்ன வரும் ஆன்சரு, தா சரிங்களா? அதை பாருங்கள். அடுத்த பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தலில் பாடுகிறாள் என்னும் வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா? என்ன சொல்லோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பாடுகிறாள் என்பதோட வேர்ச்சொல்லின்னா அப்போ என்னது, பாடு சரிங்களா? 15ஆம் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொல் கொடுத்துட்டு அரும்பு, போது, மலர், வீ, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்னு இருக்காங்க. அப்போ இலை வகையா, பூவின் நிலையா, கொழுந்து வகையா, கிளை பிரிவா? அது என்ன வரும், ஒரு பூவினோட நிலையை குறிக்கிறது தான் இது சரிங்களா? அது பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொல் கொடுத்துட்டு கொட்டை, முதிரை, கால், தேங்காய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு மணி வகையா, பிஞ்சு வகையா, குலை வகையா, பழத்தோல் வகையா? என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். இது என்னதுன்னா ஒரு மணி வகையை சொல்லுது சரிங்களா? அதுவும் ஒளி மட்டும் பொருள் வேறுபாடுன்னு கொடுத்துட்டு ராமன் டேஷ் செய்தான். கணை எந்த கணை வரும்னு நமக்கு தெரியணும். இந்த கணையா, 3 சொல்லி கணையா? அப்போ பார்த்தா இந்த கணை தான். இது பார்த்தா நம்ம கணைத்தல் சரிங்களா? கணைத்தல் சவுண்டு அதேமாதிரி இதில் வந்துடும் சரிங்களா? அடுத்த பாருங்கள், கூரை ஒளி வேறுபாடு இருந்து கேட்டுங்க. இது நம்ம நிறைய பாட்டு தான். வீட்டின் கூரை பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை இங்கே இருக்குது. அதான் இந்த கூரைனா பார்த்தா கால் சட்டை வராது, புடவை தான் வரணும் சரிங்களா? அப்போ ஆன்சர் டி. அதை பாருங்கள், செலின் சாயில்னா பார்த்தீங்கன்னா என்ன வரும், கலர் நிலமா, பால் நிலமா, ஓர் நிலமா, சதுப்பு நிலமா? சொல்லுங்கள். சூப்பர், கலர் நிலம். கைட்லைன்ஸ்னு என்னது, பின்பற்றத்தக்க வழிமுறைகளை, வழிகாட்டியடா இல்லை கையேடா இல்லை வழிகாட்டா? அப்போ என்ன வரும், பின்பற்றத்தக்க வழிமுறைகள் சரிங்களா? அதாவது சரியான இணையை கொடுத்து ஆங்கில சொல்லி நேரான கேட்டுங்க. டிஜிட்டல்னு மின்னணு வணிகம், டெபிட் கார்டுன்னு இணையதள வணிகம், கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் பற்று அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் குழப்பி கொடுத்துருக்காங்க. இது கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா? அதை பாருங்கள், தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுங்க. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுங்காங்க. அப்போ பாருங்கள், நல்லது இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இது கிடையாது சரிங்களா? அதை பாருங்கள், வாழைப்பழம் இது தப்பாக இருக்குது. அப்போ பார்த்தா ஆன்சர் நமக்கு எது, பி தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா?
மரபு பிழை உள்ள தொடர் கேட்டுங்க. மரபு பிழை உள்ளது கேட்டுங்க. அப்போ வந்து பாருங்கள், சோறு உண்ணு, பானை வனை கேட்டுதான், பூப்பறி சரிங்களா, பூ கொய்துன்னு வரணும். சுவர் எழுப்பினான்னு கேட்டுதான், பூ கொய்துன்னு வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னது வந்து தப்பாக இருக்குன்னா ஆன்சர் ஏ சரிங்களா. சிங்கம் மரபு பிழை கொடுத்துங்க. சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா பரலா குருளையே கன்றா என்னோட சிங்க குருளை சரிங்களா. குற்றிலுவ வகையிலிருந்து பொருந்தா சொல்லி கேட்கணுமா. அது பாருங்க, பாருங்க இஞ்சி இல்லு இன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இக்கு இங்கி இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இம்மு இப்பு. அப்போ வந்து பார்த்தோன்னா இதில் என்னது நம்மளுக்கு இதாக இருக்குது சொல்லுங்கள் ஆன்சரு. சரிங்களா. இது என்னது இருக்குன்னா நங்கன நமன சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இடைத்தொடர் குட்டியில் இருக்கிறோம். மீதி 3 வந்து பார்த்தா ஒரு மென்தொடர் குட்டியில் வரும் சரிங்களா. அதை பாருங்கள், அதுதான் பொருந்தாது. பொருந்தா சொல்லி கண்டறிந்து கொடுத்து சினை பேருக்கு பொருந்தா சொல்லுன்னு கேட்டுக்காங்க. சினை பேர் பாருங்களேன், கண்ணு சிவப்பு கிளை வால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதில் எது சினை பேர் கிடையாதுன்னா சிவப்பு என்பது சினை பேர் கிடையாது. அணுகு என்பது எது சொல்லி கேட்டுக்காங்க. அணுகுனா என்னது, அணுகுனா நமக்கு வந்து விலகு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 28. எல்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்லும் பகலும் உழைச்சேன் அப்படிம்பாங்க சரிங்களா. அப்போ அல்னா இரவு, எல்னா இருந்து பகல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது இரவு சரிங்களா. உதித்த அப்போ வந்து பார்த்தா என்னது மறைந்த. கலன் அல்லல் அப்போ இதை எப்படி பிரிக்கணும், கலன் கூட்டல் அல்லன்னு பிரிக்கணும். அதை இன் கூட்டல் வந்து பார்த்தா உடல்மே உயிர் வந்து ஆகி கலன் அல்லன் ஆகிட்டு சரிங்களா. வானம் அளந்தது என்ன சொல்லி பிரித்தது கிடைப்பதுன்னா வானம் ப்ளஸ் அளந்ததுன்னு பிரிக்கணும். இதுவும் அதேமாதிரி தான், உடல்மையில் உயிர் வந்து இம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேவாயிட்டு சரிங்களா. அவ்வளோதான். அதுபோல் கண்ணழகு இது கரெக்டாக இருக்குது. கண்காட்சி கண்ணாட்சியில் கண்காட்சி தான் வரணும், அப்படி தப்பாக இருக்குது. கண்ணிமைன்னா அப்படி வரணும். கண்ணமைன்னு கொடுத்துருங்க, தப்பு. கண் பார்வை இது கண் பாவைன்னு தான் வரணும். ஸோ கற்பாவைலாம் வராது. அப்போ இது தப்பாக தான் இருக்குது. அப்போ வந்து ஆன்சர் என்னது ஏ தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா. அதை வந்து பார்த்தா ஒரு பத்தி கொடுத்துட்டு அந்த பத்தியை நம்ம வந்து படிச்சுட்டு விடையளிக்கணும் சரிங்களா. பாருங்கள், இந்திய நீர்ப்பாசனின் தந்தை என அறியப்படுவர் சார் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கிலேய பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தாராம். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளங்குன்றியதான். இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழ் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1773 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தெளீஸ்வர அணை கட்டினார்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நம்ம படிச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம விடையளிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ பாருங்களேன், தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் என்னதுன்னா தஞ்சாவூர் சரிங்களா. அதுதான் ஆங்கிலேய அரசு ஆர்தர் காட்டனை எந்த பணியில் நியமித்ததுன்னா பொறியாளராக, கட்டிட பொறியாளர், தனி பொறுப்பாளர், ஆளுநராக எது தனி பொறுப்பாளராக நியமித்தது. அதுபோல் கல்லணை கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை என்ன அணைனா தெளீஸ்வர அணை. அதுபோல் இந்திய நீர்ப்பாசனின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர்னா யார், சர் ஆர்தர் காட்டன் சரிங்களா. பழந்தமிழ் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மை மக்களுக்கு எடுத்துக்கூறியவர் யாருன்னா சர் ஆர்தர் காட்டன் சரிங்களா. இவைன்னு வந்துட்டு சரிங்களா, அவை இவைனா என்னது பன்மை சரிங்களா. அப்போ வந்து தாம் என்பது பன்மை. அப்போ இது நூல்கள்னு பன்மையில் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தாம் சரிங்களா. இதுனா இது அதுனா ஒருமையாயிரும் சரிங்களா. அதை பாருங்க, ஒருமை பண்ணி பிள்ளையட்டல் கொடுத்துருங்க. மூவேந்தர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன்னு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா மூவேந்தர் குறித்த பிழையற்ற தொடர் கரெக்டாக இருக்குது. பன்மையில் இங்கேயும் பன்மையில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. தொண்டி முசி காந்தோடு என்பன சேர்நாட்டு துறைமுகப்பட்டினங்களாக விளங்கியதில்லை, விளங்கின அப்படிங்கணும். ஸோ அது தப்பாக இருக்குது. சேரல் நாடு குடநாடு எனப்பட்டது அப்படிங்கணும். ஸோ தப்பாக இருக்குது. தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன சரிங்களா. கூறுகின்றது தப்பு சரிங்களா. சொல்பொருள் கொடுத்துங்க. நமன்னா யமன், நம்பர்னா என்னது அடியார், நாணமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாணமேனா கூசாமல், குய்மீனா என்னது ஈடேறுங்கள் சரிங்களா. அப்போ என்னது 2 3 4 1 ஆன்சர் ஏ சரிங்களா. அதாவது சொல்பொருள் கொடுத்துருங்க. சமர்னா வந்து பார்த்தீங்கன்னா போர், கலைஞனா என்னது வயல், களம்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்பல், ஆளினா கடல் சரிங்களா. அப்போ வந்து 3 1 4 2 வருமா. அப்போ ஆன்சர் என்னது பி சரிங்களா. 42 கொஸ்டின் பாருங்கள். கார்கர் அதோட சொல்பொருள் கேட்டுருங்க. நெய்பவரா, ஓவியரா, வெற்றிலை விற்பவரா, எண்ணெய் விற்பவரா யார் வருவா. கார்கர்னா வந்து பார்த்தா நெய்பவர் சரிங்களா. நெய்பவர் சாலியர் சரிங்களா. பிழைத்திருக்க ஒரு கொடுத்துருங்க சரிங்களா. அப்போ என்ன வரும், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்துச்சு. ஆன்சர் பி தான் கரெக்டாக இருக்குது. அதில் வந்து ஒரு அது வச்சு கொடுத்துருங்க. அது பாருங்கள், அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை கரெக்டாக இருக்கா. சி தான் கரெக்டாக இருக்குது. அதை வந்து எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு வந்து இது உணர்ச்சியாக பேசுனா இது உணர்ச்சி தொடர். 46 கோதை தேர்வில் வெற்றி பெற்றாலுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொடர் இது வந்து பார்த்தீங்கன்னா வினா தொடர், செய்தி தொடர், கட்டளை தொடர், உணர்ச்சி தொடரா. இது ஒரு செய்தி தொடர் சரிங்களா. அதை பிள்ளையற்ற தொடர் கொடுத்துருங்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள்.
அப்போ பாருங்க முயற்சித்தால் எங்கெல்லாம் இருக்குது? பூக்களை பறிக்க முயன்றால் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? பறிக்க இது கிடையாது. சரிங்களா? பறிக்க இது கிடையாதா? இப்போ ஆன்சர் என்னலாம் வரும்? என்னெல்லாம் வர இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த 2ல் தான் ஏதோ வரும். முயற்சித்தாலா முயன்றாளா? முயற்சித்தால் தான் முயன்றால் தான் வரணும். முயற்சித்தால் வரக்கூடாது. சரிங்களா? ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சொற்களுக்கு கூட்டு பேர் கொடுத்துருங்க. ஆட்டு என்ன சொல்லுவோம்? மந்தை. எறும்பு சாறை. கல் குவியல். நூல் உருண்டை. சரிங்களா? அப்போ பார்த்தா 2 4 1 3. அப்போ ஆன்சர் பி. 49 கொஸ்டின் பாருங்கள். சொல் கேட்டு கூட்டு பெயர் கேட்டுங்க. பழம் பழங்கள் பழங்கள் பழக்கல் பழக்குலை தான் சொல்லணும். ஓங்கு பரிபாடு என்ற நூலின் ஆசிரியர் கீராந்தையார். 8 தொகை நூல்கள் ஒன்று எதுன்னு கேட்டுக்கோங்க. ஈஸியாக நம்ம பாட்டுலாம் எனது 500. சரிங்களா? இது பார்த்தா 10 பாட்டு. இது 50 சரிங்களா? சிலப்பதிகம் மணிமேகலை சிவசிந்தம் வளைவது குண்டலகசி 50 சாதவாதானி என்னும் பொருள் கேட்டிருக்காங்க. 100 பாடல்களா, 100 பொருளா, 100 செயல்களா, 100 கலைகளா? என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். 100 செயல்கள் நிகழ்ந்த அதில் தான் சாதம் வரும். சரிங்களா? ஒய்ஜினா பார்த்தா இந்த கடற்பயணமா, பயணப்படகுகளா, கலப்படமா, நடைப்பயணமா? சூப்பர். கடற்பயணம். அதை வர 54 நாட்டிக்கல் மயில்னா என்னது? ஏவு ஊர்தியா, மின்னணு கருவிகளா, ஏவுகணையா, கடல் மயிலா? என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். கடல் மயில். அது மாதிரி ஆன்டிபயோட்டிக்னா என்னது? நோயா, ஒவ்வாமையா, பக்க விளைவா, நுண்ணுயிர் முறியா? என்ன ஒரு நுண்ணுயிர் முறி வரும். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 56 கொஸ்டின். கலிக்கன் தேர்ந்தவர் என்று பெரியவரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலை காமராசர். இலவச கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை சீருடை திட்டம் நடைமுறைப்படுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. 57 கொஸ்டின் பாருங்கள். தமிழ் தொன்மை உலகறி செய்து பரிதிமார் கலைஞன் இருக்காங்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞன் இருக்காங்க. மொழிநாயிரும் மறைமலையாட்டிகள் இருக்காங்க. அப்போ இந்த கூற்று 1 தவறு தான். கூற்று 2 மட்டும் சரி, 3 தவறு. அப்போ வந்து இது தவறு, இது கரெக்டு, ஆனால் இது தவறு. ஸோ ஆன்சர் பி. குறுநெடில் பொருள் எழுந்து கேட்டுக்கோங்க. பழம் பாலம் இருக்காங்க. பழம்னா நமக்கு தெரியும், வலிமை தெரியும். இந்த பாலம்னா ஆற்றுப்பாலம். ஸோ ஆன்சர் ஏ. ஈஸியாக எடுத்துடலாம். தொடு சரிங்களா? தோடு சரிங்களா? அப்போ பாருங்களேன், தோடுன்னா நமக்கு தெரியும், காதானின்னு நல்லா தெரியும். அதை பாருங்க, எங்கே தோடு? இது ஒரு பொருள் மீது தொடுது, ஒன்று மற்றொரு மீது படுதல். சரிங்களா? பானம்ங்க. இது பானம் பார்த்தீங்கன்னா செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் பார்த்துப்போம். அப்போ அம்பு. இந்த பானம்னா காசு. அப்போ ஈஸியாக எடுத்துலாம். சரிங்களா? இடும்பை இருபொருள் தருக கேட்டுங்க. ஒன்று இடுமைனா துன்பம் நல்லா தெரியும். சரிங்களா? இன்னொன்று வறுமை. சரிங்களா? அடுத்த பாருங்க, இருபொருள். துளைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒளி வேறுபாடு படிச்சுப்பீங்க. இது துவாரம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இன்னொன்று துளைனா துளைத்து இடுது, தொந்தரவு விடுவது அப்படின்னு. வேண்டல் இருபொருள் கேட்டுருங்க. அப்போ பாருங்க, வேண்டல்னா என்னது? பேசுதல் கூறலா, இல்லைனா கேட்டல் விரும்புதலா, இல்லை கண்டல் கேட்டலா, இல்லைனா விரும்புகை விண்ணப்பமா? வேண்டல்னா ஒருத்தர் விண்ணப்பம் எழுது, வேண்டல். இன்னொன்று விரும்புகை. சரிங்களா? பேசுதல் கூறுதல் பார்த்தீங்கன்னா அது வேண்டல் கிடையாது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா சொல்லுதல் வந்துடும். அடுத்த பாருங்கள், ஓவிய எழுத்து அடைப்புக்குள்ள சொல்ல தகுந்த இடத்துல நம்ம சேர்க்கணுமா? ஓவிய எழுத்து பார்த்தீங்கன்னா எந்த எழுத்துல நம்ம சேர்த்தா கரெக்டாக வருது பாருங்க. அப்போ என்ன இடத்துல சேர்ந்தா ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்று கூறுவார்கள். கரெக்டாக இருக்குது. பறவைகள் இடம்பெயர்தே வளர்ச்சி போதல் என்பாங்க. கரெக்டாக இருக்குது. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அதனால் குழந்தைகள் தான் இது வருமா? அப்போ எனது வரும், ஆகையால் வருமா, என்னென்னலாம் இது வரும். அப்போ கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகள் தான் இந்த உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்படி சொல்லலாம். அந்த பாடத்தில் இருக்கும். அதாவது பூமி அகல் விளக்கம், கடல் நெய்யாகவும், கதிரவன் சுடராகவும் உருவப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனெனில் இப்பாடல் உருவகணியா, இல்லை எனவே இப்பாடல் உருவகணியா, இல்லை எதனால், இல்லை மேலுமா? எனவே இப்பாடல் பார்த்தோன்னா எனது உருவகணின்னு வரணும். சரிங்களா? நச்சுக்காற்று ஓசோன் படத்தை தாக்குகிறது, இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றது. அப்போ இதனால் வரணும். சரிங்களா? இதனால் புற ஊதா கதிர் நம்ம தாக்குதுங்கணும். அதுபோல் சரியான வினாச்சொல் கேட்டுக்கோங்க. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன எது கேட்பீங்களா, யாவை கேட்பீங்களா? யாவை தான் கேட்கணும். கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யாருன்னு கேட்கணும். 71 பாருங்கள், நல்லோர் வாழ்த்தினார். இது பார்த்தீங்கன்னா வாழ்த்தினார், அவ்வளோதான். என்ன காலம்? இறந்த காலமோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோ எதுவும் இல்லையா? இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் எது? நாளின்னு அப்போ எது? படிப்பால். ஏன்னா எதிர்காலம். சரிங்களா? எதிர்காலத்துலாம் இப்போ வரும், இப்போ இவ்வு வரும். ஸோ அது மாடு புல் மேயும். இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. மேய்கின்றன எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. மேயும் என்பது பார்த்தா இனிமேல் வரது சொல்லுது. ஸோ பார்த்தா நீங்கள் எதிர்காலம். சரிங்களா? இது வரும் மேய்கின்றன நிகழ்காலம். மேய்ந்தது இறந்த காலம். கரெக்டாக இருக்குது. பாடும் இது பார்த்தோன்னா எதிர்காலமாக இருக்கும். புல் மேயுங்குது. அதான் பாருங்கள், இரு சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்க. அப்போ பாருங்களேன், இது என்ன சொல்ல உருவாக்கலாம்?
மணிமேகலை பூமணி மலைவான் இல்லை அதை பாருங்களேன். வேறு என்ன இருக்கலாம்? மணிமேகலை வான்மலை பூமணி இது இருக்கட்டும். மேகம் செய்யலாம் ஒன்றும் கிடையாது. செய்பொன் இது கிடையாது. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் இது பி தான். மணிமேகலை வான்மலை பூமணி. சரிங்களா? சொற்களை வந்து புதிய சொல் உருவாக்க கேட்குறாங்க. பூ நம்ம என்ன சொல்லலாம்? பூஞ்சோலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் அப்படின்னா இது எழுத்து விளக்க மாட்டோம். மலர்விழி சுவற்றில் கிடையாது, சுவர் தான் வரணும். எழுதுகிறாள் கரெக்டாக இருக்குது பி. அதுக்குள்னா எப்படி சொல்லணும்? அதற்குள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ ஆன்சர்னு டி. பேச்சொலக்கு எழுத்தொலை கொடுங்க. வரிசையில் ஒழுங்காக நில். அப்போ இது வரிசையில் ஒழுங்காக நில் அப்படின்னு வரணும். அப்போ ஆன்சர் டி தான் வரும். சரிங்களா? அதை பாருங்கள். நிறுத்தல் குறி கொடுத்துருங்க. கபிலன் தன் தந்தையின் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டாள். அப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு நேர்குற்று. ஸோ கபிலன் தன் தந்தையிடம்னு வரணும். என்றுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இரட்டைமேல் குறி வரணும். அப்போ பாருங்களேன், இது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஏன்னா கபிலன் தன் தந்தையிடம் இங்கே பாருங்கள், இரட்டைமேல் குறிக்கு முன்னாடி ஒரு கம்மா வரும். ஸோ போகட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்டு அதுனா நேர்குற்றில் கேட்டனா இதுதான் கரெக்ட். இது பாருங்களேன், நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இது என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஈஸியாக பார்த்துலாம். ஏன்னா ஒரு 7 வாய் பல பயனிலை. ஸோ வந்து ஏ. திருச்சிராப்பள்ளியோட மறு கேட்டுங்க திருச்சி. சரிங்களா? 82 பாருங்கள். நாகப்பட்டினத்தோட மறு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? நாகை. சரிங்களா? தேவக்கோட்டை அதோட மறு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து தேவோட்டைன்னு வரும். ஜங்கிள்னா வந்து பார்த்தா அதோட தமிழ் சொல்லி கேட்டுங்க. அப்போ வந்து காடு. டிவி அதோட வந்து பார்த்தா தமிழ் சொல்லி கேட்டுங்க. டிவினா என்னது? தொலைக்காட்சி வரும். 86 பாருங்கள். சதம்னா என்னது வரும்? ஆன்சர் சூப்பரானது 100. ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற கற்று எழுத தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது? அதுக்கு இனமொழி விடை. வினாயெதிர் வினாதல் பாருங்கள். நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வினாயெதிர் வினாதலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், கால் வலிக்கிறது அது வினாயெதிர் கிடையாது. கால் வலிக்கிறது உற்றது உரைத்தல் உருவது குரல். அதாவது வலிக்கிறது உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல் பாருங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனோ அப்படின்னா இதுதான் வினாயெதிர் வினாதல். சரிங்களா? ஊறுவது குரல்னா நீ விளையாடவில்லை என்ற வினாயிற்கு கால் வலிக்கும் சொன்னது வந்து பார்த்தா ஊறுவது குரல். இது வந்து பார்த்தா உற்றது உரைத்தல். சரிங்களா? இது உருவது குரல். இனமொழி விடை பாருங்கள். என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ இது வந்து பார்த்தா தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து சி மட்டும் தான் சரியாக இருக்குது. சரிங்களா? ஹைகோர்ட்னா வந்து பார்த்தா கலைச்சொல் கேட்டாங்க. ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உள்ளாட்சி மன்றமா? ஈஸியானது உயர் நீதிமன்றம். சரிங்களா? ஹியரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்க? உறுதி ஆவணம் விசாரணை மேல்முறையீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங்னா என்ன வரும்? சூப்பர் விசாரணை. கிளியர் இன்கம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க? தெளிவான ஆதாயங்கள், அப்பழுக்கற்ற உரிமை நிலை, தெளிவான வருமானம், தீர்க்கப்பட்ட பிணையம் இருக்காங்க. அப்போ இது என்ன ஆன்சர் வரும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து போடணும். டக்குன்னு போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும். அப்போ என்னது? கிளியர் அப்படின்னா தெளிவானது, இன்கம் வருமானம். சரிங்களா? நெல்லிக்காய் முட்டை கொட்டின பிறகு என்னது? ஒற்றுமையின்மை தான். கிணறு விட்ட பூதம் கிளம்பியது என்னது? எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா? ஓமையால் விளக்கமே பொருத்தமான பொருள் கேட்டுங்க. சரிங்களா? இன்னும் ஓமையால் விளக்கமே பொருத்தமான பொருள் அந்த ஓமே கொடுக்கல, கொஸ்டினே தப்பு. சரிங்களா? தடையின்றி மிகுதியான எதுவுமே கேள்வி கேட்கல, அப்போ தப்பு. ஓவியம் தான் வேறெல்லாம் வரையப்பட்டது, படுபட்டதுன்னு தான் செய்யப்பட்டு வினை. விடைத்தாள்களில் வருவித்தார்னு என்ன வரும்? பிறவினை வரும். சரிங்களா? விடைகட்ட வினா கேட்டுக்கோங்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணியர்களை சொத்தாக கருதினருங்க. அப்போ பாருங்கள், ஆணியரை சொத்தாக கருதியவர்கள் யாருன்னா அப்படி கேட்கலாமா? இல்லைனா சிறுகுழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர்? இதுதான் கரெக்டாக இருக்குது. அது வந்து ஓமையும் ஒன்றாக அமைவது எந்த உருவ அணின்னு கேட்டுருங்க. உருவ அணின்னா அப்படின்ட்டுருக்காங்க. உருவ அணி. அப்போ அதுக்கு கேள்வி கேட்டுங்க. உருவ அணியை விளக்குக. சரிங்களா? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடகுத்து என்று கூறுவார். அப்போ பாருங்கள், கரகாட்டம் என்றால் என்னன்னு கேட்போமா? இல்லை கரகாட்டத்தின் வேறு பேர்கள் கேட்கலாம். சரிங்களா? வாசல் ப்ளஸ் அலங்காரம் இது எப்படி பிரிக்கணும்? இல் ப்ளஸ் அ. சரிங்களா? இல் ப்ளஸ் அ வந்து பார்த்தோன்னா லேவ் ஆகிட்டோம். அப்போது வந்து பாருங்கள், ஏற்கனவே ஒரு லே இருக்குது, அது 2 லே வரணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. சரிங்களா? உடல் மேல் உருவந்தொன்றை இப்படி வாசல் வாங்கணும் ஆகிட்டு. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3300 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எப்படி 3300 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மொத்தம் 4200 கொஸ்டின் பார்க்கலாம்னு இருக்கோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த 100 கொஸ்டினுக்கு சரியாக எத்தனை கொஸ்டின் விடை அளித்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த கொஸ்டின் பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொத்தம் சேர்த்து வச்சு நம்ம குரூப்பில் அனுப்பி விட்ருவேன். குரூப்பில் சேராங்க, டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துருக்குங்க. சரிங்களா? இன்னும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம், நல்ல ஒரு வீடியோவில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா.